தூத்துக்குடி, புதூர், பாண்டியாபுரம் மற்றும் மதுரை எல்லையார்பத்தி சுங்கச்சாவடிகளில் நீதிமன்ற உத்தரவுப்படி சுங்க கட்டணம் வசூலிக்க தடை விதிக்கப்படுவதை அடுத்து வாகனங்கள் கட்டணம் வசூலிக்கப்படாமல் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். நள்ளிரவு முதல் எல்லையார்பத்தி சுங்கச்சாவடி மற்றும் தூத்துக்குடி புதூர் சுங்கச்சாவடியில் சுங்க வசூல் கட்டணத்தை நிறுத்தியது சுங்கச்சாவடி நிர்வாகம். நீதிமன்ற ஆணை கிடைக்கப்பட்டதற்கு பிறகு நடவடிக்கை. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரம் இருபுறமும் மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கவில்லை, சாலை நடுவே செடிகள் வைக்கவில்லை, சாலைகளை சீரமைக்கவில்லை, கட்டண வசூலை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் எல்லையார்பத்தி சுங்கச்சாவடி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் புதூர், பாண்டியாபுரம் சுங்கச்சாவடி நிர்வாகம் சாலையில் உள்ள உரிய பராமரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வரை கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க வேண்டும் என தூத்துக்குடியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட 2 சுங்கச்சாவடிகளுக்கும் கட்டணம் வசூலிக்க கூடாது என்று நேற்று முன்தினம் அதிரடியான தடையை விதித்தது. இந்த நிலையில் நேற்று நீதிமன்ற உத்தரவு குறித்து தங்களுக்கு முறையான ஆணை வரவில்லை என கூறி தொடர்ந்து எல்லையார்பத்தி சுங்கச்சாவடி மற்றும் தூத்துக்குடி, புதூர், பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் கட்டண வசூலில் ஈடுபட்டிருந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவு தொடர்பான ஆணை சுங்கச்சாவடி நிர்வாகத்திற்கு வழங்கப்பட்டது. கட்டண வசூலுக்கு தடை விதித்த ஆணை கிடைக்கப்பட்டதால் நேற்று நள்ளிரவில் இருந்து எல்லையார்பத்தி சுங்கச்சாவடியில் கட்டண வசூல் நிறுத்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மதுரை தூத்துக்குடி சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் கட்டணம் செலுத்தாமல் செல்கின்றன. அதேபோல் மதுரை உயர்நீதிமன்ற கிளை சுங்க கட்டணம் வசூல் செய்ய விதித்த தடை உத்தரவு நகல் தூத்துக்குடி, புதூர், பாண்டியாபுரம் சுங்கச்சாவடி அலுவலர்களிடம் வழங்கப்பட்டதை தொடர்ந்து அந்த சுங்கச்சாவடியும் கட்டண வசூல் செய்வதை நிறுத்தப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.